இதான், இது மட்டும்தான். பழையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இத பாரு விஜய், ரஞ்சிதாவ நீ வெண்பாவுக்கு அம்மாவா இருன்னு சொன்னதுல இருந்து நீ அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டன்னு சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம், மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷத்துல கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அது இல்லைன்னு சொன்னா செத்துருவாப்பா அந்த பொண்ணு. ஏற்கனவே ஒருத்தைய பறி கொடுத்தது பத்தாதுன்னு பாவம் இவளையும் பறி கொடுத்த பாவத்தை தலையில சுமக்க போறியா? இல்ல சித்தி, அது வந்து என்னன்னா விஜய், நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட? சித்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொன்னியா இல்லையா? என் வார்த்தையே சத்தியம்னு சொன்னல என்கிட்ட. அதனால சித்தி சொல்றத மறுக்காம கேளுடா. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவாளா? அவ எந்த தேதியில எந்த கோயில்ல கல்யாணம் பண்றாளோ அதே கோயில்ல வச்சு உன் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்டா. என்ன அந்த மல்லி முன்னாடி தோக்க வச்சிடாதப்பா. சரி சித்தி, நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அது நீங்க முடிவு பண்ணபடியே பண்ணிருங்க. விஜய், நீ சம்மதம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சித்தி தானேன்னு அலட்சியமா மறுத்து பேசுறியோன்னு பயந்துகிட்டே வந்தேன். உன் அக்காவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் நான் கொடுத்த வாக்க எங்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு அப்படியே பயந்த. என் மரியாதையை காப்பாத்திட்டப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். போய் கல்யாண வேலையை உடனே நான் ஆரம்பிக்கணும். நீ மறக்காம இந்த பாலை குடிச்சிடன. இந்த போதும் பொண்ணு யாரு நினைச்ச? போதும் பொண்ணா கொக்கா? சரி சரி வா வா, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும். வா வா வா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடு. வா நீ போ. என்ன இன்னும் அந்த அரவிந்த் பையல காணோம்? நாம அனுப்பின பாம் அவன் கைக்கு கிடைச்சதா இல்லையானே தெரியலையே. கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு வீடு தேடி ஓடி வந்திருப்பானே. வந்துட்டான். இனிமேதான் கச்சேரி. உள்ள வரலாமா? மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, உட்காருங்க உட்காருங்க மாப்பிள. வாங்க தம்பி வாங்க. என்ன மாப்பிள ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் மச்சான், நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு மாப்பிள, நீங்க எப்ப வேணா வரலாம். அதுவும் ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசணும்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் தம்பி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லங்க, கல்யாணத்தை நோக்கி போறோம். ஏதாவது கேள்வி இருக்கலாம், இல்ல யாராவது ஏதாவது சொல்லி புது பிரச்சனையை கிளப்பி விடலாம். கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எப்ப வேணாலும் வரலாம், கேட்கலான்னு சொன்னேன். மாப்பிள அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையா? அக்கா ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல தம்பி, உலகத்துல நடக்கிறது தானே. இங்க எந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு சொல்லு? இல்லக்கா, நான் அந்த மாதிரி பிரச்சனையோட வரல. கல்யாண சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணலாம், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னேன். மாப்பிள அதுக்காக தான் வந்திருப்பார் போல இருக்கு. என்ன ரியாக்ஷனே இல்லாம இருக்கான்? மல்லிய பத்தின எல்லா விஷயத்தையும் லெட்டரா எழுதி இவன் கையில கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணோமே. இந்நேரம் இவன் வீட்டையே 2 ஆக்கி இருக்கணுமே. ஒன்னும் பேசாம இருக்கான். அந்த சரவண லெட்டரை கொடுத்தானா இல்லையா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான், இது மட்டும்தான். பழையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்லை.
சான்ஸே இல்லை. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.